ஹாய் ஹலோ மக்களே, வாங்க இன்னைக்கு நம்ம என்ன ஆக்க போகிறோம்னு சொன்னால் புலவு புளிச்சங்கீரை கடையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் சட்டியும் வச்சாச்சு, எண்ணெயும் சூடாகிட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கொள்ளுவோம். இதுக்கு தேவையானது இந்த கடை மசாலா, அதுக்கு அந்த பிரியாணி இலை, கருவாப்பட்டை, கராம்பு எல்லாம் போட்டு வதக்கிக்கொள்வோம். இப்போ அடுத்து நம்ம இது பச்சை மிளகா ஒரு 2-3 பச்சை மிளகாயும் போட்டாச்சு. இந்த கலர் மாறிட்டு பாருங்கள், நல்லபடியாக செவந்துட்டு இந்த மாதிரி நல்லா பொரியணும் வெங்காயம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி போட்டு இருந்தாலும் போதும். 4-3 இஞ்சி பூண்டு போட்டுக்கொள்வோம். அதே நல்லா வதக்கணும், கலர் மாறிட்டு அதுவும் கொஞ்சம். இப்போ நம்ம புதினா நல்லா புதினா நான் சின்ன சின்னதாக அப்படியோ அதையும் அரிஞ்சு வச்சுக்கணும். அதையும் போட்டு வதக்கிக்கொள்ளுவோம். புதினா போட்டு வதங்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே விடுவோம். கொஞ்சம் நெருப்பை குறைச்சி அப்படியே விட்டால் வதங்கிட்டு பாருங்கள். இப்போ நல்லபடியாக வதங்கிட்டு நல்லா மெதுவாக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நமக்கு தனியா, மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதில் போட்டிருக்கிறேன். சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் போட்டால் அதில் அந்த ஒரு இறைச்சி வாசனை, அந்த சிக்கன் வாசனை வரும். அதில் நல்லா இருக்கும். புலவில் சிக்கன் மசாலா போட்டு பாருங்கள். இந்த சிக்கன் மசாலாவும் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி, அடி பிடிக்காமல் அப்படி கிண்டி சுரண்டி நல்லா பிரட்டி விடணும். இப்போ நமக்கு 1 கப்பு தயிர், நமக்கு இப்போ தேவையானது தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்ட உடனே அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் தயிர் ஒரு மாதிரியாக இந்த இது உடஞ்சி போன மாதிரி, இந்த இது திரண்ட மாதிரி இருக்கும். நல்லா கலந்து கொள்ளணும். தயிரை போட்ட உடனேயும் நல்லா கலந்து கொள்ளுவோமா. கலந்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கொள்ளுவோம். உப்பு நம்ம ருசிக்கு தகுந்த மாதிரி. இது உப்புக்கு ஒரு கணக்கு இல்லை. நம்ம உப்பு பார்த்துக்கலாம், தொட்டு நம்ம பார்த்துக்கலாம். உப்பு சரி போகலாட்டி நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். ஏன்னு சொன்னால் எனக்கு அந்தாஸ் நான் எவ்வளோ போட்டேன்னு இப்போ உனக்கு ஒரு கணக்கு போட்டேன்னா அதுக்கு சரியாகிடும். இப்போ நமக்கு தேவையான அரிசிக்கு எவ்வளவு, ஒரு கொத்து அரிசி 4 போனி அரிசி போட்டிருக்கிறேன். அந்த ஒரு கொத்து அரிசிக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். நான் இதுவும் அளந்து போடல, எனக்கு அந்த கை பக்குவம் பழக்கம். அதனால் அந்த கணக்கு பிரகாரம் நான் போட்டுக்கொள்ளுவேன். நீங்கள் அளந்து போடுறத அளந்து போட்டுக்கலாம் தண்ணி. இது அரிசி பாஸ்மதி இல்லை, சும்மா நம்ம மசூரா ரைஸ் தான். மசூரா நம்ம வீட்டில் டெய்லி சமைக்கிற அரிசி தான். இந்த மசூரா அரிசியில் நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும். மசூரா அரிசியும் போட்டு இப்போ நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தம்முக்கு போட வேண்டியதான். எல்லா அரிசியும் கொட்டியாச்சு. இப்போ நல்லபடியாக கலந்துட்டுறணும். கீழே அடி பிடிக்காமல் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி வத்தக்கொள்ள நம்ம கலந்துக்கிட்டு அரிசை மேலே கீழே அப்படி பிரட்டி விட்டுறணும். பிரட்டி விட்டுறதுக்கு விட்டு அதுக்கப்புறம் தம்முக்கு சோறு புழுங்குறதுக்கு போட்டுடணும். இப்போ நம்ம இந்த கலர் தேவைன்னு சொன்னால் கலர் போட்டுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அது தேவையில்லை. அப்போ நமக்கு கலர் தேவையில்லைன்னு சொன்னால் தேவையில்லை. நான் கொஞ்சம் கலர் போட்டுக்கொள்கிறேன், பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். மேலால் சும்மா கலர் அப்படியே கலந்து இது போட்டுக்கலாம். இது இந்த ஃபுட் கலரு, கேசரின்னு சொல்லுவோம். இது தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும். இப்போ போடக்கூடாது கலரு. இப்போ கலரை போட்டோம்னா எல்லாம் ஒரே கலராக சகப்பாகிடும். தண்ணியெல்லாம் நல்லபடியாக வற்றி நம்ம புழுங்குறதுக்கு மூடி விடுவோம் தானே, அப்போ நம்ம இந்த டைமில் போட்டுக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி போச்சு, நல்லபடியாக வற்றிடுச்சு இல்லையா. இப்போ இந்த டைமில் நம்ம நல்லா அரிசை மேலே கீழே கிண்டி விடணும். அப்படி மேலே அரிசை பச்சையாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இப்போ நெருப்பை குறைச்சிட்டு இதை இப்போ நம்ம மேலால் அப்படியே கொஞ்சமாக அப்படியே ஊற்றிக்கொள்ளுவோம். கொஞ்சம் நமக்கு அதிகமாக தேவையில்ல, கொஞ்சமாக அப்படி போட்டுக்கிட்டா சரி. பார்க்குறதுக்கு அங்கே இங்கேயும் நல்லா முத்தாக அழகாக தெரியும். கலராக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம். போட்டு இப்போ மூடி போட்டு தம்முக்கு போட வேண்டியதான். சோறு புழுங்குறதுக்கு போட வேண்டியதான். ஒரு பிடிக்கும், ஒரு 20 அரை மணி நேரம் பிடிக்கும். நெருப்பை குறைச்சி வச்சு போடுறது தானே. பாருங்கள், சோறு நல்லபடியாக புழுங்கிட்டு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இது புளிச்சங்கீரை கடையல் செஞ்சுக்கணும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேவை புளிச்சங்கீரை கடையல், தயிர் ரைத்தா அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். இது புளிச்சங்கீரை கடையல். இப்போ ஒரு குக்கரை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிக்கொள்வோம். இப்போ இதுக்கு தேவையானது என்ன சொன்னால் வெங்காயம், பச்சை மிளகா. முதல்ல இதை நல்லா வதக்கி கொள்ளணும்.
பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் நல்லபடியாக வதங்கணும். இது கொஞ்சம் கலர் மாறணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கப்புறமா தக்காளி அதெல்லாம் போட்டுக்கொள்வோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு 2 கரண்டி, சின்ன 2 கரண்டி ஸ்பூன், 2 சின்ன ஸ்பூன்னால் போட்டால் போதும். இதுக்கு பூண்டு அதிகமாக பிடிக்காது. வெள்ளியில் இந்த இஞ்சி பூண்டு மசாலா, அரைச்ச மசாலா அது கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளியை போட்டுக்கொள்வோம். தக்காளி ஒரு 3 தக்காளியும் அப்படியே அதையும் அரிஞ்சு வச்சுக்கொள்ளணும், வெட்டி வச்சுக்கணும். அதையும் போட்டு அப்படியே பிரட்டிக்கொள்வோம். கொஞ்சம் வதங்கட்டும். அதிகமாக இது வதங்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நம்ம குக்கரில் போட்டு எல்லாம் அவிக்கிறது தானே. இது அதிகமாக வதங்கணும்னு சொல்லி தேவையில்லை. வதங்கணும்னு இப்போ வந்து இது வந்து நல்லபடியாக கொஞ்சப்படியாக அப்படியே வதக்கிக்கொள்வோம். நல்லா வதங்கட்டும். இதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து கீரையை போட வேண்டியதான். புளிச்சங்கீரை இருக்கே, அந்த கீரையை போட்டுக்கொள்வோம். இப்போ வந்து நம்ம இது வதங்கிட்டு பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கொள்வோம். இதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கீரையை போட்டுக்கொள்ள வேண்டியதுதான். இது வந்து புளிச்சங்கீரை. இது வந்து ஒரு 3 கட்டு கீரை. நம்மளோட குடும்பத்துக்கு தேவையான அளவு ஒரு 3 கட்டு கீரைன்னு சொன்னால் அது வந்து எல்லாம் அவிஞ்சிடுச்சு சொன்னால் ஒரு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் இது வந்து கீரை அவிஞ்சிட்டு சொன்னால் நமக்கு வந்து கொஞ்சோண்டு தான் வரும். ஒரு சின்ன ஒரு கிண்ணியில் தான் வரும். நமக்கு வந்து அதிகமாக வராது. அதனால் இந்த பாருங்கள், இதெல்லாம் குறைஞ்சிது பாருங்களேன். இப்போ நம்ம வந்து இதை கிண்டிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் அப்படியோ சுருண்டு சின்னதாகிடும், கொஞ்சோண்டு வந்துடும். சரி, இப்போ வந்து நமக்கு தண்ணி அதிகமாக போடக்கூடாது. ஏன்னு சொன்னால் இதில் இருக்கிற தண்ணியும் அப்படி ஆகிடும். கொஞ்சோண்டு உப்பை போட்டுக்கொள்வோம். தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கொட்டும். கொஞ்சமாக தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. தண்ணியும் இதுக்குள்ளே தண்ணியும் கொஞ்சமாக போட்டு மூடிட வேண்டியதான். ஒரு 2-3 விசில் வர மட்டும், 2-3 விசில் வர மட்டும் நம்ம வந்து மூடி வச்சுக்கணும். தண்ணி பாருங்களேன் எவ்வளோ ஊற்றணும். கொஞ்சம் தான் ஊற்றணும் பாருங்கள். தண்ணி அதிகமாக தேவையில்ல. தண்ணி இவ்வளோ தண்ணி இருந்தால் அது வத்தினா நமக்கு கணக்காக வந்துடும். இப்போ வந்து மூடி விடுவேன். ஒரு 2 விசில் 3 விசில் இல்லைன்னு சொன்னால் கடைசி 3 விசில் வந்தால் போதும். கீரை வந்து அதிகமாக இது இல்லை, சீக்கிரம் அவிஞ்சிடும். ஒரு 2 விசில் பாருங்கள், 2-3 விசில் போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம அதை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கொள்வோம். குக்கர் திறக்கும்போது கொஞ்சம் பார்த்து எல்லா காசெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் தான் குக்கரை திறக்கணும். இப்போ வந்து இதை நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கொள்வோம். கடைஞ்சாச்சு. இதை நல்லா மெதுவாக கடைஞ்சி கொள்ளணும். தண்ணி பாருங்கள், நம்ம போட்ட தண்ணி கணக்காக வந்துடுச்சு பாருங்கள். கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் நல்லபடியாக வற்றி கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். முடிஞ்சிட்டு அவ்வளோகா பாருங்களேன், அழகாக வந்துட்டு. இப்போ இதை வந்து ஒரு இதில் மாற்றிக்கொள்ளுவோம், ஒரு பவுலில் மாற்றிக்கொள்ளுவோம். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு புருஷன் பிள்ளைய நீங்களும் சாப்பிட்டு எல்லோரும் நல்லா சாப்பிட்டு நல்லபடியாக இருக்கணும். எல்லோரும் பவுர் நிறைய சாப்பிடணும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ புளிங்கிட்டு சோறு பாருங்கள். இப்போ வந்து மாற்றிக்கொள்வோம். சோத்தை வந்து ஒரு ஏனத்தில் எடுத்துக்கொள்வோம். முடிஞ்சிடுச்சு. சோறும் புளிங்கிட்டு பாருங்கள், நல்லபடியாக புளிங்கி நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு சகன் எடுத்து சகனில் போட்டுக்கொள்வோம். சோறு பாருங்களேன், ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்துருக்கு இல்லையா. இது வந்து நம்ம வந்து இந்த இது அந்த என்னது இன்னொரு ரைஸ் இருக்குது பாருங்கள், அந்த ரைஸில் கூட செஞ்சுக்கலாம். அது பேரும் வருது இல்லையா. இது மசூரா ரைஸ் நல்லா இருக்கும். இந்த ரைஸில் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா இருக்கும். அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கப்பா.